அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபை படிக்கவிருக்கிறோம். இக்கிதாபில் பாடமாக இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் என்ற அந்த பாடத்தில் பாடம் 171வது பாடமாக தவாஃப் எப்படி செய்ய வேண்டும், எந்த அமைப்பிலே தவாஃப் இருக்க வேண்டும், எந்த அமைப்பில் இருந்தால் அது கூடாது என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த கல்வி பயணத்தை விரைவில் தொடர்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக இந்த கல்வி சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய நன்கொடைகளை எங்களது பேங்க் அக்கவுண்ட்ஸிற்கு அனுப்பி வைப்பதின் மூலமாக எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உயர்ந்த கூலி அல்லாஹ் வழங்கிடுவானாக. கியூஆர் ஸ்கேன் வசதி இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த அமைப்பில் நம்முடைய பயணம் தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீகை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக பாடத்தின் முன்சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். தவாஃப் எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த இடங்களில் தவாஃப் என்ன துஆ ஓத வேண்டும் என்பதை தெளிவாக ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். அல்லாஹு தஆலா இந்த கல்வி பயணத்தை இறுதி வரை தொடர்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது 171வது பாடத்தை நாம் படிக்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய படிப்பிலே கல்வியிலே அல்லாஹ் பயனை கொடுப்பானாக. ஈருலக வெற்றிக்கும் அதனை காரணமாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிறகு இப்போ தவாஃப் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத முன்னுள்ள அந்த 170வது பாடத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் தான் தொடங்கி அதில் நம்ம பார்த்தோம். பிறகு அதாவது என்ன, யஷ்ரஉ ஃபி தவாஃபி, அந்த சுற்றுவதிலே அவர் ஆரம்பிப்பார். தவாஃப் செய்யக்கூடியவர் சுற்றுவதற்கு ஆரம்பிப்பார். ஹஜர் அஸ்வதுக்கல்ல முத்தமிடணும் அப்படின்னு சொன்னார். இது எப்படி இல்திபா செய்யணும்னாரு. இஹ்ராம் உடைய அணிஞ்சு தான் தவாஃப் செய்யணும். அது இல்திபா செய்யணும். தவாஃப் செய்யும் பொழுதோ அவருடைய போர்வையை நம்ம அவருடைய போர்வையை ஹாஜி என்ன செய்வார், வலது அந்த பிடரி திறந்திருக்கும் நிலையில், வலது புஜம் திறந்திருக்கும் நிலையில் 2 போர்வையினுடைய 2 அந்த விளிம்புகளை, ஓரங்களை இடது பிடரியின் அதாவது தோள்பட்டையின் மீது அது அமைந்திருக்கு, அது மூடி இருக்கணும். இடதுபுற தோள்பட்டை பிடரி அது மூடி இருக்க வேண்டும். குறுக்கால் போட வேண்டும். நம்ம சாதாரணமாக வீடியோக்களில் பார்த்துருப்போம் மக்கால. ஏன்னா வலது இடது பக்கமாக போட்டிருக்கணும். ஆனால் வலது வலது புஜம் அது மாதிரி பிடரி திறந்திருக்கணும். அந்த நேர முதுகுக்கு பின்னால் அது மாதிரி நெஞ்சுக்கு முன்னால் அது 2 அமைப்பிலையும் இடது பிடரி அந்த தோள்பட்டை மூடி இருக்கும் நிலையில அந்த ரிதா, அந்த போர்வை, மேல் போர்வை அமைந்திருக்க வேண்டும். இதான் இல்திபான்னு சொல்றோம். அந்த 2 அந்த இல்திபா அதுமான நிலையில் அவருடைய துண்டை ஆக்கியதற்கு பிறகு பிறகு யஷ்ரஉ, அந்த ஹஜ் செய்யக்கூடியவர் தொடங்குவார். ஃபித் தவாஃபி, தவாஃபிலே அவர் செய்ய தொடங்குவார். தவாஃபிலே தொடங்குவார்னா தவாஃபை செய்ய தொடங்குவார். ஃபயகிஃபு, அவர் நிற்க வேண்டும். முஸ்தக்பிலல் பைத்தி, கஅபா ஷரீஃபை முன்னோக்கிய நிலையில் அவர் நிற்க வேண்டும். கஅபாவை முன்னோக்கிய நிலையில அவர் நிற்க வேண்டும் அந்த தவாஃப்ல. ஏன்னா நின்று அதுக்கு பிறகு தவாஃபை ஆரம்பிப்பார். நிற்க வேண்டும். முதல்ல நிற்க வேண்டும். வயகூனுல் ஹஜருல் அஸ்வது, வயகூனுல் ஹஜருல் அஸ்வது, இன்னும் ஹஜர் அஸ்வது அந்த கல்லாகிறது ஆகியிருக்கும். மின் ஜிஹதி யமீனிஹி, அந்த ஹாஜியினுடைய வலது வலது புற வலதுபுற திசையிலிருந்து அந்த ஹஜர் அஸ்வத் கல் இருக்கும். இடதுபுறமாக இருக்காது. இது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிற தவாஃப், காபாவை முன்னோக்கி இருக்கணும். ஹஜர் அஸ்வத் அவருடைய இடதுபுறமாக இருக்க வேண்டும். ஒரு ருக்குனுல் யமானி, ஹஜர் அஸ்வதுக்கு அடுத்துதான் 4 ருக்குன் இருக்குது. அதுல ருக்குனு யமானி இருக்குத, இது எப்படி இருக்கணும்? மின் ஜிஹதி ஷிமாலிஹி, அந்த ஹாஜியினுடைய
இடது பக்கத்தினுடைய திசையிலிருந்து இருக்க வேண்டும். அந்த அமைப்பில் அவர் நிற்பார் காபாவை முன்னோக்கி. இப்போ காபால போய் நாம் நின்று அங்கே போய் அதை பார்த்தா தான் அந்த காட்சி நமக்கு தெரியும், இல்லை வீடியோவில் பார்த்தா தான் நமக்கு புரியும். லஃப்துல நம்ம இப்படி விளங்கிக்கலாம் ஓரளவுக்கு, ஆனால் செயல்படுத்தும் போது தான் அதனுடைய அந்த முறைகள் முழுமையாக நமக்கு மனசுல தெரியும். சில விஷயங்கள் அப்படித்தான். அதுல இது ஒரு விஷயம். வயத்தஅஹரு, அந்த ஹாஜி பின்னோக்கி, கொஞ்சம் பின்னோக்கி நிற்பார். அனில் ஹஜரி, ஹஜர் அஸ்வதை விட்டும் சற்று பின்னோக்கி நிற்பார். முன்னோக்கி நெருக்கமா நிற்கக்கூடாது. கலீலன், கொஞ்சம். இலா ஜிஹத்தி ருக்குனுல் யமானி, கலீலன்னா கொஞ்சம். இலா ஜிஹத்தி ருக்குனில் யமானி, ருக்குனு யமானுடைய அந்த திசையின் பக்கம் கொஞ்சம் பின்னோக்கி நிற்பார். அதுக்கு நெருங்கிடக்கூடாது, இதுக்கும் நெருங்கிடக்கூடாது. இந்த அமைப்பில் நின்ற நிலையில் ஃபயன்வி தவாஃப லில்லாஹி தஆலா, ஃபயன்வி தவாஃப லில்லாஹி தஆலா, உயர்ந்த அல்லாஹ்விற்காக வேண்டி தவாஃப் செய்கிறேன் என்று அவர் மனதளவிலே நிய்யத்து செய்ய வேண்டும், எண்ண வேண்டும், நாட வேண்டும். என்வீனா நாடுவார், அல்லாஹ்வுக்காக இருந்தால் அப்படின்னு சொல்லி நாட, இந்த தவாஃபை இறைவா உனக்காக வேண்டி நான் செய்கிறேன், என் தவாஃபை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், நின்று முதல்ல ஹஜர் அஸ்வதுக்கு முன்னாடி ஹஜர் அஸ்வத் அவருடைய வலதுபுறம் இருக்கணும், ருக்குல் யமானி அவருடைய இடதுபுறத்தில் இருக்கணும். ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த இடங்களில் நின்று அவர் தவாஃபை நியத்து செய்வார். தும்ம, பிறகு எஸ்தனிமுல் ஹஜர பியதிஹி, சும்ம ஹைலைட்ஸ் பண்ணி காமிக்கிறார். சும்ம எஸ்தனிமுல் ஹஜர பியதிஹி, பிறகு எஸ்தனிமு, அந்த ஹாஜி தொடுவார், அல் ஹஜர, ஹஜர் அஸ்வத் கல்லை, பியதிஹி அவருடைய கையை கொண்டு தொடுவார். சும்ம, பிறகு யுகப்பிலுஹு, அந்த கையை முத்தமிடுவார். வயஸ்ஜுது அலைஹி ஸலாஸன், அவர் நேரடியாகவும் முத்தமிடலாம் ஹஜர் அஸ்வது கல்ல. ஆனா இப்ப தவாஃப தொடங்கும் போது எப்படி அப்படிங்கிறத சொல்றார். சும்ம யுகப்பிலுஹு, அந்த கையை முத்தமிடுவார். வயஸ்ஜுது அலைஹி ஸலாஸன், மேலும் அந்த ஹஜர் அஸ்வத் கல்லின் மீது 3 முறை சஜதா செய்வார். தலையை அதன் மீது ஒத்துறோம். சஜதானா அந்த கீழே போய் சஜதா செய்யறது இல்லை, அந்த கல்லின் மீது தலையை வச்சு 3 தடவை தலையை வச்சு சஜதா செய்யணும், சஜதா செய்வார். சாதாரண சஜதா செய்யறோம்னா அது மாதிரி அங்கே போய் ஹஜர் உள்ள போக முடியாது, அது ஒரு முகம் போகிற அளவுக்கு தான் இருக்கும். சஜதா என்ன, குனிகிறது, தலையில தலையை வைக்குதல், தரையில் தலையை வைத்தல், அது இது மாதிரி. அது மாதிரி அந்த கல்லின் மீது அவர் சஜதா செய்வார். ஹஜர் கல்லின் தலாசன் 3 முறை. கமா தகத்தம, முடி சென்றதை போல முந்தி இதை சொல்லியிருக்காங்க ஹாஜி முசன்னிஃப் ரஹ்மஹுல்லாஹ். இப்போ பார்க்கலாம். ஒய் கப்பீரு, மேலும் அவர் தக்பீர் முழங்குவார், சொல்வார். சலாத்தன் 3 முறை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொல்லி தக்பீர் சொல்வார் 3 முறை. இவெல்லாம் எப்படி தவாஃப தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்கை, அதவை, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் அவர் சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம, இறைவா, ஈமானம் பிக்க, உன்னை விசுவாசித்த நிலையில், முழுமையாக உன்னை நம்பிக்கை கொண்ட நிலையில் இந்த தவாஃபை நான் செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஃஅலு ஸாலிகன்னு சொல்லி முகத்தர்ல வச்சுக்கணும். ஷரஹல சொல்றாங்க இந்த வார்த்தையை. நான் செய்கிறேன் இந்த தவாஃபை உன்னை ஈமான் கொண்ட நிலையில், விசுவாசம் கொண்ட நிலையில், பிகிதாபிக, உன்னுடைய வேதத்தை உண்மைப்படுத்திய நிலையிலே, அருள் வேதம் அல் குர்ஆனை உண்மைப்படுத்திய நிலையிலே, வஃபாஅம் பிஅஹ்திக, உன்னுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய நிலையிலே. நீ ஒப்பந்தம் செஞ்சிருக்கிற, வசதி வாய்ப்பு வந்தால் என்ன செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்தார். எல்லா ஒப்பந்தம் ஹஜ்ஜி செய்கிறது, நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, இது எல்லாமே ஒப்பந்தம். வைத்திபா அலி சுன்னத்தி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி, வைத்திபாஅன், இன்னும் பின்பற்றிய நிலையில், லி சுன்னத்தி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு, உனது நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றிய நிலையில் நான் இந்த காரியத்தை, இந்த தவாஃபை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த துஆவை. சும்ம, பிறகு எம்ஷி, அந்த ஹாஜி செல்வார், இல ஜிஹத்தி யமீனிஹி, ஹாஜி மட்டும் இல்ல, உம்ரா செய்யக்கூடியவராக இருந்தால் அவரும் சொல்வார் இப்படிதான். இல ஜிஹத்தி யமீனிஹி, அவருடைய வலது திசையின் பக்கம், அவரது வலதின் உடைய திசையின் பக்கம். ஜிஹத்தன திசை,
அவருடைய வலதின் உடைய திசையின் பக்கம் அவர் நடப்பார். மாறன் நடந்த நிலையில் அவர் காலால் நடந்து செல்வார். அலா ஜமீஇல் ஹஜரில் அஸ்வதி பி ஜமீஇ பதனிஹி, அந்த ஹாஜி அவருடைய உடல் முழுவதை கொண்டும் ஹஜர் அஸ்வதை முழுவதின் மீதும் நடந்த நிலையில், ஹஜர் அஸ்வத் முழுமையாக என்ன செய்யணும், அவருடைய வலதுபுறமாகவே நடந்து கடந்து செல்வார். கடந்த நிலையில் நடந்து செல்வார். ஒஹுவ முஸ்தக்பிலுஹு, அந்த ஹாஜியோ கஅபாவை, ஹூடிலமீர் அந்த பைத்துல்லாவை முன்னோக்கி முன்னோக்கிய நிலை, அல்லது ஹஜர் அஸ்வத் கல்லை முன்னோக்கிய நிலையில், அல்லது இல்லை ஹஜர் அஸ்வத் கல்லு தான் வைக்கிறது பொருத்தம். அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறோம். ஹஜர் அஸ்வதை முன்னோக்கிய நிலையில், ஹஜர் அஸ்வதின் அவருடைய அவர் உடம்பு முழுவதையும் ஹஜர் அஸ்வதின் பக்கமே முழுமையாக செலுத்திய நிலையில் அவர் அதன் பக்கம் சென்று செல்ல வேண்டும். அதை கடந்து செல்லணும் முன்னோக்கிய நிலையிலேயே. ஹஜர், இந்த ஹஜர் அஸ்வதை அவர் கடந்தால் அவர் திரும்புவார், மீண்டும் இடதுபுறமாக திரும்புவார். எந்த வலதுபுறத்திலிருந்து வந்தாரோ அந்த வலதுபுறமாகவே மீண்டும் இடதுபுறமாக என்ன செய்வார், திரும்பி செல்வார். அதைத்தான் சொல்றாரு. ரொம்ப தெளிவா ஆசிரியர் பேசுறாங்க. அவர் அந்த அவருடைய அந்த ஹாஜியுடைய இடது பக்கத்தை தொட்டும் கஅபாவை அந்த ஹாஜி ஆக்க வேண்டும். அப்ப இடதுபுறமாக ஆக்கணும். இதான் தவாஃப். முதல்ல முத்தமிடணும். முத்தமிட்டுட்டு அப்படியே ஹஜர் அஸ்வதுக்கெல்லாம் வலதுபுறமாக முத்தமிட்டுட்டு வலது திசையில சென்று மீண்டும் திரும்பி இடது திசையின் பக்கமே வந்துடணும். அது அங்கே போனால் தெரிஞ்சிடும். ஹாஜிகள் எல்லாம் செய்வாங்க. வார்த்தையில் சொன்னால் அவ்வளோ புரியாது. ஆனால் வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம சரியாக அமைச்சிடறோம். அவருடைய ஹாஜி அவருடைய இடதுபுறத்தின் மீது பைத்துல்லா ஷெரீஃபை அமைத்து கொள்ள வேண்டும், ஆக்க வேண்டும். ஜால்னா அக்பர் பைத்துல்லாவை யசாரி, அவருடைய இடதுபுறத்தை தொட்டு. வயதூஃபு, இன்னும் அவர் தவாஃப் செய்வார், சுற்றுவார். தவாஃப்னா சுற்றுவார் அப்படின்னு அர்த்தம். வயக்கூலு, காபாவை சுற்றணும். வயக்கூலு, அந்த சுற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்ல வேண்டும், ஐந்தல் பாபி, கஅபாவுடைய அந்த பாபில் நின்று, அதாவது வாசல் இருக்கும் இடத்தில் நின்ற நிலையில் அவர் சொல்லணும், அல்லாஹும்ம, இறைவா, இன்னஹாதல் பைத்த, நிச்சயமாக இந்த வீடு, கஅபா என்னும் இந்த வீடு, பைத்துக், அது உன்னுடைய இல்லம், உன்னுடைய வீடு. வல் ஹரம, இன்னும் ஹரம் என்ற இந்த கண்ணியம் பொருந்திய இந்த வீடு, ஹரமுக், உன்னால் கண்ணியப்படுத்தப்பட்ட உன்னுடைய கண்ணியமான வீடு. வல் அம்ன, இந்த இடம் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடம், பாதுகாப்பு பெறுகின்ற, நிம்மதி அடைகின்ற இடம் இருக்குது இந்த வல் அம்ன. நிச்சயமாக அம்னு, பாதுகாப்பு என்பது அம்னு, உன்னுடைய பாதுகாப்பு தான் பாதுகாப்பு. உலகத்துல நீ பாதுகாத்தா உலகத்துல நாங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். நீ பாதுகாக்கல, உலகத்தில் எங்களால் பாதுகாப்பை பெறவே முடியாது. நீ தான் எங்களை பாதுகாக்கிற. அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கலாம் வானவர்களின் மூலமாக. இல்லை நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது. ஏன்னா நம்மளை அழிச்சிரும் அல்லாஹ். ஏன்னா நம்மளுடைய சக்தியை கொண்டு எதுவும் இல்லை. எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வழங்கிய அந்த சக்தி, மூளை, எல்லாமே உறுப்புகள் அனைத்தும் இறைவனுடைய கட்டளை பிரகாரம் அது நடக்கும். அல்லாஹ் நினைத்தால் எல்லாமே நடக்கும். அந்த அல்லாஹ் நினைத்தால் ஒன்றும் தெரியாதவனை உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் நினைத்தால் உயர்ந்தவனை தாழ்ந்தவனாக ஆக்கி விடுவான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க் மன் தஷா. அந்த ஆயத்திற்கு எனங்க வஹாதா மகாமுல் ஆஇதி பிக மினன் நார், நரகிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த இடம், இந்த ஹஜருல் அஸ்வத், இது காபா என்னும் இந்த இல்லம் அப்படின்னு சொல்லி இந்த துஆவை சொல்லிட்டு இடதுபுறமாக காபாவை ஆக்கிய நிலையில் தவாஃபை சுற்றுவார். ஏன்னா இடதுபுறத்துல தான் என்ன இருக்கு, இதயம் இருக்கு. எல்லா அமல்களையும் இஸ்லாம் வலதுபுறத்தை கொண்டு துவங்க சொல்லுகின்ற இஸ்லாம் தவாஃபை இடதுபுறமாக துவங்க சொல்கிறது. ஏனெனில் உன் இதயம், உன் உள்ளம், கல்பு, அது காபாவோடு இணைந்திருக்க வேண்டும், இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். அற்புதமான ஒரு அமைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற சொல்லி எவ்வளவு தெளிவாக பேசுறாங்க பாருங்க. இப்போ இதா வஸல, அவர் சேர்ந்தார், தவாஃப் அப்படி ஆரம்பிப்பார், ஹஜர் அஸ்வதிலிருந்து துவங்குவார். அப்படி சேர்ந்தால் இலர் ருக்குனில்லதி இந்த ஃபத்ஹத்தில் ஹிஜ்ரி, ஹிஜ்ரி இஸ்மாயில் சொல்லி ஒரு இடம் இருக்கு, ஹத்தீம் சொல்லி, அந்த ஹிஜ்ரு என்ற அந்த சுவர் திறந்து இருக்கும்.
அதுக்கு வாசல்லாம் இருக்காது, அது திறந்த நிலையிலேயே அது வளைவா இருக்கும் கொஞ்சம். அந்த ஹத்தீம், அந்த ஹிஜ்ர் என்ற அந்த ஹிஜ்ர் இஸ்மாயிலுடைய அந்த சுவர் திறந்த நிலையில் இருக்கும். அந்த திறக்கப்பட்ட நிலையில் அந்த ஹிஜ்ருங்கிற அந்த சுவற்றிற்கு பக்கம் இருக்கக்கூடிய, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ருக்குனின் பக்கம் அவர் சேர்ந்தார். அஞ்ச பார்க்கலாம், அந்த ருக்குனுக்கு பேர் என்ன இருக்கும். அதை ருக்குனில் இராக்கிங்கிறாங்க. இவ்வளவு புரிஞ்சுக்கலாம். வள வள கொல கொலன்னா நம்ம படிக்க வேண்டாம். ருக்குனுல் யமான் தான் அது ருக்குன். அந்த ருக்குனுல் இராக், சாரி, ருக்குனுல் இராக் தான் அந்த இடம். அந்த இராக்கின் பக்கம், ருக்குனுல் இராக்கின் பக்கம் அவர் சென்றால், ருக்குனுல் யமானி இருக்குது, ருக்குனு ஷிமாலி இருக்கு, ருக்குனு ஷாமி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ருக்குனு ஷாமி இருக்குது. கால அந்த ஹாஜி உம்ரா செய்ய, அந்த தவாப் செய்யக்கூடியவர் சொல்வார், அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஊது பிக்க, உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினஷக்கி, சந்தேகத்திலிருந்து. ஒவ்வொரு காரியத்திலும் சந்தேகம் வருது. அந்த மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடிய அந்த அந்த சந்தேகத்திலிருந்து என்னை பாதுகாத்து ரப்பே, உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி பாதுகாப்பு தேடுகிறார். ஒஷிர்கி, உனக்கு யாதொன்றையும் இணை வைப்பது வேண்டும். ஒஷிகி, இன்னும் பிளவுகளை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதிலிருந்து, அல்லது எங்களுக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்படுவதிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒன் நிஃபாக்கி, நயவஞ்சகத்தனமான அந்த எண்ணங்கள், அந்த செயல்பாட்டிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை நீ பாதுகாத்து. ஒசூஇல் அஹ்லாக்கி, மேலும் கெட்ட குணங்களிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை பாதுகாத்து. ஒசூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலதி, பொருளாதாரத்திலே, அஹ்லு அதாவது குடும்பத்திலே, வல் வலதி என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே கெட்ட திரும்பக்கூடிய அந்த நிலையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் போனா நான் என்னுடைய பொருளாதாரத்துல குழப்பமான நிலையை உருவாக்கி விடாதே. உலகத்தின் பொருளாதாரம் என்பது, பொருளாதாரம் இல்லாமல் வாழ்வது கடினம். ஏன்னா வறுமை, காதல் ஃபக்ர் ஐ யகூன குஃப்ரன், ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா ஏழ்மை அது குஃப்ரின் பக்கம் சாய்த்து விடும் நம்மை. அது மாதிரி உள்ள சூழ்நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பொருளாதாரத்தில் கெட்ட அந்த நிலைமை மாறுவது, ஏன்னா கெட்ட அந்த நிலைமை, அந்த திரும்பி வருதல், நல்ல நிலைமை திரும்பி கெட்ட நிலைமை திரும்பி வருதல் இருக்க, இதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுவல். அஹ்லி, குடும்பத்துடைய விஷயத்துல, மனைவி மக்களுடைய விஷயத்துல கெட்ட நிலையை ஆக்கி விடாதே, கெடுதியை ஆக்கி விடாதே. அவள் வலதி, பிள்ளைகளுடைய விஷயத்துல, பிள்ளைகள் மனைவி மக்கள் அவர்கள் இன்றி நாம் இல்லை, அவர்களிடங்களோடு சந்தோஷமாக எங்களுக்கு மத்தியில உள்ளத்தால் பிளவுகள் எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் துஆ கேட்கும் அந்த இடத்துல, அந்த ருக்குனுல் இராக்ல. வயக்கூலு, மேலும் அவர் சொல்வார், குபாலத்தில் மீசாபி, இன்னும் மீசாபனா மேல, காபாவுக்கு மேல அந்த முகடுல சின்ன ஒரு தண்ணீர் வடியக்கூடிய இடம், அது தங்கத்திலேயே அந்த அந்த இதை செஞ்சு வச்சிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. தண்ணீர் காபானுடைய அந்த முகட்டில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் வடிவதற்காக வேண்டியுள்ள அந்த குழாய் இருக்குது இல்லையா, அந்த அந்த இடத்திற்கு சற்று முன்பதாக அவர் நின்று ஓதணும். அந்த தவாப் செய்யக்கூடியவர், அல்லாஹும்ம அظில்லினி ஃபீ ظில்லிக யௌம லா ظில்ல இல்லா ظில்லுக், அல்லாஹும்ம இறைவா, அظில்லினி எனக்கு நீ நிழல் கொடு, ஃபீ ظில்லிக உன்னுடைய நிழலிலே, யௌம அந்த நாளிலே, லா ظில்ல நிழலே இருக்காது, இல்லா ظில்லுக் உன்னுடைய நிழலை தவிர வேறு நிழலே இருக்காதே, அந்த நாளிலே நீ நிழலை கொடு இறைவா. வஸ்தினி, எனக்கு புகட்டு, பிகஸி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கிலாஸை கொண்டு எனக்கு நீ புகட்டு. மஷ்ரபன், பருகக்கூடிய அந்த பானத்தை, தண்ணீரை, ஹனிஜன், சந்தோஷமான நிலையிலே, மன அமைதியான நிலையில், ஏன்னா எனக்கு புகட்டு, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு, உங்களுடைய கையால் கரத்தால் அதை குடிக்கணும். லா அல்மஉ, தாகம் என்பதை எடுக்காது, பஅதஹு அதை குடித்ததற்கு பிறகு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகின்ற அந்த பானத்தை குடித்ததற்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கையால் உள்ள அந்த கிளாஸில் குடித்ததற்கு பிறகு தாகம் என்பதே ஏற்படாத, அபதன், எக்காலத்திலும் சொர்க்கவாசிகளும் மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற மகா சிறப்பு. இந்த உலகத்துல தான் தண்ணீர் தாகம் நமக்கு ஏற்படும்.
மறு உலகத்துல ரசூலுல்லாவுடைய கையில ஹவுதல் கௌசர்ல தண்ணீர் குடிச்சிட்டோம்னா தாகமே எடுக்காது. அந்த சத்திய அந்த சத்தியவான்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானா. துவா செய்யணும் நிறைய. உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். வயக்கூலு, மேலும் அந்த தவாப் செய்யக்கூடியவர் சொல்லுவார், பைனர் ருக்குனி சாலிசி, ருக்குன தாலிஸ் என்ற அந்த ருக்குனுக்கு இடையிலேயும் அந்த இடத்திற்கு இடையிலேயும் ஒரு யமானி, ருக்குன யமானி என்ற அந்த இரு இடங்களுக்கு இடையிலேயும் ஓஹோ ஷாம், ஷாமி, ருக்குன ஷாமி மூணாவது ருக்குன்னா ருக்குன ஷாமி, ருக்குன யமானி, நம்ம ருக்குன இராக்கி 3 ருக்குன், அதுக்கு பிறகு ஹஜர் அஸ்வத் கழுவுறது 4வது, அவ்வளோதான். நம்ம இந்த 3 யமானி, ருக்குன யமானி, இந்த 2க்கும் மத்தியில அவர் சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம ஜஅல்ஹு, இறைவா இந்த ஹஜ்ஜை நீ ஆக்கித்தா ஹஜ்ஜம் மப்ரூரன், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கித்தா. அதாவது மப்ரூரன்னா பியூர் ஹஜ்ஜாக, அதுல எந்த கலப்படமும் இல்லாமல்ங்கிறது இந்த ஷரஹில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜியும் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. நல்ல ஹஜ்ஜாக, அதுல பாவம் கலக்காத நல்ல ஹஜ்ஜாக ஆக்கித்தா. ஒண்ணுல அதான் சொல்றார், லம் யுகாலிதுஹு தம்புன் அப்படிங்கிறஹா. ஒஸ்ஸயன், இன்னும் சஈ செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த ஹஜ்ஜில் எனக்கு தா. மஷ்கூரன், நன்றி உள்ள நிலையில், நன்றியான சாய், நன்றி செலுத்தப்படக்கூடிய சாயாக இந்த ஹஜ்ஜிலே எனக்கு சாயுடைய பாக்கியத்தை தா. நீ ஹாஜரா செய்த அந்த சாய், அந்த பாக்கியத்தை தா. அமலன் மக்பூலன், ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக இந்த ஹஜ்ஜினுடைய அமலாக நீ ஏற்றுக்கொள். இந்த ஹஜ்ஜில் செய்யப்படக்கூடிய எல்லா அமலும் ஒத்திஜாரத்தன் தபூர, நஷ்டமே ஏற்படாத வியாபாரத்தை இந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தால் என் வாழ்க்கையிலே கொடு. யா அசீஸ், மிகைத்தவனே, சகல காரியத்தையும் கண்ணியமானவனே. நிறைய அர்த்தம் இருக்கு யா அசீஸ். யா கஃபூர், மன்னிப்பாளனே என்று அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சி கேட்க வேண்டும். துஆவை கேட்க சொல்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு, ஆசிரியர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன இந்த செயல்கள், செய்த எல்லா செயல்களும் அவங்க செஞ்சதுதான். சுயமாக இந்த கருத்தையும் சொல்லலை. ஏன்னா ஹஜ்ஜ ரசூலுல்லாஹி செஞ்சு காட்டிட்டாங்க சஹாபாக்களுக்கு. ஃபஇதா பலக ருக்குனல் யமானிய, ருக்குன யமானியை அவர் அந்த ஹாஜி அடைந்தால், எத்தினால், லம் யுகப்பில்ஹு, ருக்குன யமானிய என்ன செய்யக்கூடாது, முத்தமிடக்கூடாது உதட்டை வைத்து. ஹூடிலமே ருக்குன யமானி, அந்த ருக்குன யமானியை என்னுடைய வாயால் உதட்டால் முத்தமிடக்கூடாது. ஹஜர் அஸ்வதை மட்டும்தான் முத்தமிடணும். கீழே சொல்றார், வலா யுகப்பில் ஷைஅன் மினல் பைத்தில் இல்லல் ஹஜர் அஸ்வத் பல் மாராஹ யஸ்தலிமுஹு, அந்த ஹஜர, அது ருக்குன யமானியை, ஹூடிலமே ருக்குன யமானியை அவர் தொடுவார் கையால். ஒய்யொப்பிலு, முத்தமிடுவார், எதகு, அவருடைய கையை, ஹாஜி தொட்ட ஹஜருல் அஸ்வது, அதை ருக்குன யமானியை தொட்ட அந்த கையை முத்தமிடுவார். பஅத தாலிக, அந்த ருக்குன யமானியை தொட்டதற்கு பிறகு அவருடைய கையை முத்தமிட்டா போதும். ருக்குன யமானியில உதட்ட வைத்து முத்தமிடணும், அப்படி முத்தமிடக்கூடாது. கையை தொட்டு அந்த கையை தான் முத்தமிடுவார். வலா யுகப்பிலு ஷைஅன் மினல் பைத்தி, பைத்துல்லாஹுடைய ஷரீஃபிலே எந்த ஒன்றையும் அவர் முத்தமிடக்கூடாது, எந்த ருக்குனையும் முத்தமிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இல்லல் ஹஜர் அல் அஸ்வத, ஹஜர அஸ்வதை தவிர எந்த இடத்திலும் உதட்டை வைத்து முத்தமிடக்கூடாது. ஹஜர் அஸ்வதில் மட்டும்தான் முத்தமிடணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்து காட்டி இருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இல்லையா, நீ ஒரு கல் தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னக்கி ஹஜர், ரசூலுல்லாஹ் முத்தமிடாட்டி உன்னை நான் முத்தமிட மாட்டேன் என்று சொன்னார்கள். ஈமானின் வைரம், ஈமானின் ஈமானின் நிலைப்பாடு, உறுதிப்பாடு ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய வாயில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த உமர் பேசினார்கள், சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதினுடைய கல் அதனுடைய மகத்துவம் மகா பெரியது. அல்லாஹ் அந்த கல்லை தொடுகின்ற, முத்தமிடுகின்ற பாக்கியவான்களாக நம்மை ஆக்குவானாக அல்லாஹ். வலா யஸ்தலிமு ஷைஅன் இல்லல் யமானிய, ருக்குன யமானியை தவிர வேற எந்த ருக்குனையும் கையால் தொடக்கூடாது. வஹுவ, இந்த ருக்குன யமானி எந்த இடத்துல இருக்குது, அல்லது எப்படிப்பட்ட யமானி, கபலல் ஹஜரில் அஸ்வதி, ஹஜர் அஸ்வது கல்லுக்கு முன்னால் இருக்கிறதே அந்த ருக்குன யமானி. அப்படி பிறகு
இதா வசல அந்த ஹாஜி சேர்ந்தால் அடைந்தால் இலல் ஹஜரில் அஸ்வதி, ஹஜர் அஸ்வதிலிருந்து தவாஃப் ஆரம்பிக்கணும். மீண்டும் ஹஜர் அஸ்வதின் பக்கம் சேர்ந்தால் ஃபகத் கமுலத் பரிபூர்ணம் பெற்று விட்டது. லஹு அந்த ஹாஜிக்கு தௌஃபத்துன் ஒரு சுற்று முழுமையடைந்துவிடும். யஃஅலு ذلك இந்த மாதிரி தவாஃபை அவர் செய்வார். ஹாஜி சபஅன் 7 சுற்றை செய்வார், சுற்றுவார், 7 சுற்றாக சுற்றுவார். இப்போ வாங்க கடைசியாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். ஏன்னா ஒயுசன்னு மேலும் சுன்னத்தாக ஆக்கப்படும். ஒயுசன்னுன்னா என்னங்க? சுன்னத்தா ஃபித் தலாசத்தில் ஊவலி மின்ஹா அந்த தவாஃபிலிருந்து முந்திய 3 சுற்றிலே சுன்னத்தாக ஆக்கப்படும். அல் இஸ்ராஉ விரைந்து செல்வதை சுன்னத்தாக ஆக்கப்படும். ஒயுசம்மா அந்த விரைந்து செல்லக்கூடிய அந்த 3 சுற்றுக்கும் சொல்லப்படும் அர் ரமல ரமல் என்று சொல்லப்படும். அப்ப அந்த ரமல்ங்கிற அந்த சுற்றை இன்னமா யுஷ்ரஉ ஹுவ அந்த ரமலையும் ஆக்கப்பட்டதெல்லாம் ஷரீஅத்தில் ரமல் செய்வதை ஆக்கப்பட்டதெல்லாம். இல்திபாஉ போர்வையை மாற்றுவது. அதை நம்ம அந்த இடத்துல நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். இல்திபாஉவான அந்த சூரத் என்னங்கிறத. அதனால இடது புஜம் மூடி இருக்கணும், வலது புஜம் திறந்து இருக்கணும். இந்த அளவுக்கு விளங்கிட்டா போதும். குறுக்க நெடுக்க என்ன வலது இடதுமாக என்ன செய்யணும்? அந்த போர்வையை அவர் போட்டிருப்பார். அந்த இல்திபா என்பதும் ஷரியத்தில் ஆக்கப்பட்டதெல்லாம் ஃபி தவாஃபின் தவாஃப்களிலே தான், தவாஃபிலே தான். எப்படிப்பட்ட தவாஃப்? யஅகுபுஹு அந்த தவாஃபை அடுத்து வரும் சஅயுன் சஇங்கிற அந்த அமல், தொங்கோட்டு மூடுறாங்களே சஃபா மர்வா, அதான் சஇ. இந்த சஇ எந்த தவாஃபை அடுத்து வருமோ அந்த தவாஃபிலே தான் இல்திபாவும் அது மாதிரி இந்த விரைந்து செல்லுதல் ஹுவோலை தமீர் இஸ்ரா. இந்த இஸ்ராவும் ரெண்டும் சுன்னத்தாக ஷரியத்தில் ஆக்கப்பட்டு இருக்கிறதே தவிர மற்ற நேரங்களில் சாதாரணமாக தவாஃப் மட்டும் செய்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அந்த இடத்துல இல்திபா ரமல் இல்லை அவருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாளை இதிலிருந்து ஃபைன் ராமசாய அதான் 172வது பாடத்தில் ஃபைன் ராமசாய அகித தவாஃபில் குதூமிங்கிற இந்த தவாஃபில் குதூமை பற்றி நாளை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த கல்வி பயணத்தை அல்லாஹ் மேலும் மேலும் பயணிக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன்.